சென்னை கிராமிய சமையல். இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் சுக்கா பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு 1.25 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி நல்லா வச்சுட்டேன். ஒரு 10 காஞ்ச மிளகா, 3 ஸ்பூன் தனியா, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1.5 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு முழுசா இல்லை அரைச்சி வச்சிருக்கேன், அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அதை நல்லா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1.25 கிலோ போட்டிருக்கிறேன் நான் சிக்கன். எண்ணெய்லாம் ஒன்றும் போட வேணாம். அப்படியே வெறும் சட்டிலேயே வறுத்து எடுத்துட்டு நைஸாக அரைச்சிடணும். நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரும். தனியா, சீரகம், சோம்போட வாசனை நல்லா வரும். அது நல்லா வறுபட்டுருச்சுன்னா அந்த ஸ்மெல்லு வரும். அப்போ எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு, நல்ல மணம் வருது. இப்போ ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். அரைக்கும்போது அந்த மிளகு தூளையும் இதோடய சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தா போதும். இப்போ அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்தா போதும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூனு. பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூனு, இல்லைன்னா சின்னதுன்னா 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு தாளிச்சிக்கலாம். மூணு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு மட்டும்தான் போடணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அது கூடயே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், பெரிய சைஸா ஒரு வெங்காயம் எடுத்தா போதும். சின்னதா இருந்தா 2 போடலாம். ஒரே ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கிறோம். வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க.
இது நல்லா வதங்கிடுச்சு. இப்ப சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்ல வச்சிருங்க, ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. தக்காளி போடல, நம்ம மிளகாத்தூள் போடல, வெறும் காஞ்ச மிளகா தான். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறி விட்டு கொஞ்சம் மூடி வச்சிடுங்க, ஹை ஃப்ளேம்ல வைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பார்க்கலாம் எப்படி தண்ணி விட்டுருக்கு பாருங்க, நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ மசாலா போட்டு நம்ம சிம்முல வச்சிடணும் அடுப்பு. எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தேவையானதை போட்டுக்கலாம். இந்த மசாலா நான் இதுல கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவு நிறுத்தியிருக்கேன், பார்த்துட்டு போடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வத்தின பிறகுதான் நம்ம இறக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுதான் வேக வைக்கணும். பாருங்க, தண்ணியே இல்லை பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்ப கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடலாம். எங்க வீட்டுல இன்னைக்கு ரசம் தான் வச்சிருக்கோம். ரசத்தோட தொட்டுட்டு சாப்பிட்டுறலாம். நல்லா வெந்துருச்சு. தண்ணி சுண்டுனாலே சிக்கன் நல்லா வெந்த மாதிரி தான். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.